நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். Hey, Algets. Hey. Hey, கூப்பிட காதே கேட்காம போயிட்டு இருக்க. தூங்கலான்னு நினைச்சேன். வந்துட்டியா? உன்னை எங்கெல்லாம்டா தேடுறது? தேடினியா? நீ என்ன 18ஆம் நூற்றாண்டுலயா இருக்க? ஏன் எங்கெங்கெல்லாமோ தேடின? கால் பண்ண வேண்டியது தானே? பேலன்ஸ் இல்லடா. உன்னெல்லாம் கல்யாணம் பண்ணா உங்க ஒப்பன் கால் சவரம் கூட நகை போட மாட்டான்ல? கஞ்ச ஃபேமிலி. சும்மா தேவலாம் பேசிட்டு இருக்காத. நம்ம டீமுக்கு லோகோ டிசைன் பண்ண சொல்லியிருந்தல. இந்தா. எது பிடிச்சிருக்குன்னு பாரு. ஏய், எல்லாமே சூப்பரா இருக்கு. பேசாம எல்லாத்தையும் போட்டுடலாமா? ஏதாவது ஒன்னு செலக்ட் பண்ணுடா. நீ ஏன் செலக்ட் பண்ண நீ? நான் ஏற்கனவே ஒன்னு செலக்ட் பண்ணி வச்சிருக்கேன். முதல்ல உனக்கு எது பிடிச்சிருக்குன்னு பாரு. இது எனக்கு பிடிச்சிருக்கு. ஏய், சூப்பர்டா. யா? நான் செலக்ட் பண்ணதா நீயும் செலக்ட் பண்ணிருக்க. நம்ம ரெண்டு பேருக்கு வேவ்லென்த் சூப்பரா இருக்குல்ல? எனக்கு ஏற்கனவே தெரியும். நீ தான் புரிஞ்சுக்கல. சரி, அதை கொடு. நான் போய் பசங்கிட்ட எல்லாத்தையும் காட்டிட்டு வரேன். இது வெறும் ரஃப் ஒர்க் தான்டா. நான் இன்னும் எதுவும் ஃபைனலைஸ் பண்ணல. எனிவே, நான் சொன்னேன்ட்டு நீ இவ்வளவு பண்ணிட்டு வந்திருக்க. உனக்கு ஏதாவது பண்ணணுமே. என்ன வேணும் சொல்லு. எதுனாலும் கேளு, கண்டிப்பா நான் செய்யறேன். ஓகே. நான் டிசைன் பண்ண இந்த லோகோ பிரிண்ட்டை உன் டிஷர்ட்ல போட்டு நீ விளையாடணும். அதை நான் பார்க்கணும். நானா? ஹரிணி, தியேட்டர்ல அவனுங்க அடிச்ச அடிய பார்த்தல்ல? வெறும் கையிலேயே அந்த அடி அடிக்கிறானுங்க. பாலை கொடுத்தா என்னென்ன அடி அடிப்பானுங்க. பிளாஸ்டிக் பால், ரப்பர் பால்னா கூட பரவாயில்ல அர்னி. கார்க் பால் அர்னி. படாத இடத்துல பட்டதுன்னா என் வாழ்க்கை என்ன அர்னி ஆகும்? இது வேண்டாம் அர்னி. எனக்கு ஆட வராது அர்னி. அதெல்லாம் எனக்கு தெரியாது. நீ இந்த டிஷர்ட்டை போட்டு ஆடணும். அதை நான் பார்த்து ரசிக்கணும். ஓகே, எனக்காக இல்லைனாலும் உனக்காக நான் ட்ரை பண்றேன். கார்த்தி, செம்ம அழகா இருக்கடா நீ. என் செல்லக்குட்டி ஃபோன் பண்ணிடுச்சு. ஹலோ, சொல்லு ஜெயா. என்ன கால் பண்ணிருக்க? சும்மாதான், வெறுப்பா இருந்தது. சரி, யாருக்காவது கால் பண்ணி பேசலாமே நினைச்சேன். நீ எப்படியும் வெட்டியா தான் இருப்ப, அதனால தான் உனக்கு கால் பண்ணேன். ஓஹோ, ஆக்சுவலி நான் கொஞ்சம் பிஸியா இருக்கேன். சரி, அப்போ நான் அப்புறமா கால் பண்றேன். ஏய், அது பரவாயில்ல, உனக்கா ஃப்ரீ பண்ணிக்கிறேன். இல்லடா, நீ எனக்காகலாம் ஒன்றும் கஷ்டப்பட தேவையில்ல. நான் அப்புறமாவே கால் பண்றேன். ஏய், எனக்கு எந்த வேலையும் இல்லை, சொல்லு. அப்புறம் எதுக்குடா ஓவரா சீனை போடுற? ஹலோ, சொல்லு தம்பி, எதுக்கு ஓவரா சீனை போடுற? ஏய், குள்ள வாத்து, என்ன தம்பிங்கிற? என்னது குள்ள வாத்தா? ஏய், ஏற்கனவே மண்டையில கண்ட கண்ட கலரை போட்டு 4 முடியும் கொட்டி போச்சு. நேர்ல வந்த இருக்கிற நாளையும் பிச்சிருவேன். கார்த்தி, நான் சொன்னா எது வேணாலும் செய்வியாடா? நீ சொல்லி செய்யாம வேற யார் சொல்லி நான் செய்ய போறேன்? நான் உன்னை மாற சொன்னேன்தான், ஆனா அது இப்படி இல்லடா. ஏன், உனக்கு பிடிக்கலையா? ஆமாண்டா, பிடிக்கல. நான் உன்னை 5% மாற சொன்னா நீ 50% இல்ல டோட்டலாவே மாறிட்ட. அதுல நான் ரசிச்ச பல விஷயம் கிட்ட இல்லாமலே போயிடுச்சு. அத முன்னாடியே சொல்லி தொலைச்சிருக்கலாம்ல. சொல்லிருக்கலாம், ஆனா நீதான் அப்பெல்லாம் என்கிட்ட பேசவே மாட்டியே. பேசாதது நானா இல்ல நீயா? நீதான். நான் பார்க்கும் போதெல்லாம் எப்ப பாரு அந்த பிரியாவோட சுத்தி என்ன வெறுப்பேத்திட்டே இருந்தா. யார், நானு? நான் பேச வரும்போதெல்லாம் நீதான் முகத்தை திருப்பிட்டு போற. நீ பண்ண காரியம் அப்படி. ஹலோ, என்ன சண்டை போட போறியா? போதும், போட்ட சண்டை எல்லாம் போதும். நீ எந்த தப்பும் பண்ணல, எல்லா தப்பும் நான் தான் பண்ணேன். வேணும்னா சொல்லு, நான் தோப்புக்காரன் கூட போட ரெடி. அந்த பயம் இருக்கட்டும்.
கார்த்தி, எனக்கு இந்த கார்த்தியை பிடிக்கவே இல்ல. எனக்கு பழைய கார்த்தி தான் வேணும். சொல்லிட்டல, இன்னியோட இந்த கார்த்தி செத்துருவான். நாளையில இருந்து நீ பழைய கார்த்தியை பாப்ப. அதுக்காக நான் காத்துட்டு இருப்பேன். சரி, ஓகே, பை, குட் நைட். ஓகே, பை. கார்த்தி, நீ ரொம்ப கேவலமா இருக்கியா. மாறிடு, கொஞ்சம் கொஞ்சமா மாறிடு. அப்பப்பா காலெல்லாம் குடையுது. இன்னைக்கு எப்படிப்பா இருந்து பிராக்டிஸ்லாம்? சார் இந்த பிராக்டிஸ் எல்லாம் ஸ்ட்ரைட்டா மாஸ்டர் முடியாது சார். டேய் கொஞ்சம் வாயை மூட்டு சும்மா இரு. சார் இந்த ஸ்னேக் அண்ட் லேடர், கோலி, பம்பரம் அந்த மாதிரி காம்படிஷன் வச்சுக்கலாமா சார்? உனக்கு வாய் தான்டா அதிகம். ஒழுங்கா பேச்சை குறைச்சிட்டு மேட்ச்ல நல்லா விளையாடுற வழியை பாடுறா. விமலு பந்து பூரி போட்டு டயர்ட் ஆயிடுச்சு அவனுக்கு. டேய் அவன் கிடக்குறான் பண்ணி ஒரு கை புடுறா. டேய் புடுறா. அப்பா. டேய் மாப்ள, கொஞ்சம் தண்ணிடா. கொஞ்சம் குடிச்சிட்டு கொடுத்துறேன்டா. டேய் முடியல மாப்ள, ரொம்ப தாகமா இருக்குடா. கொஞ்சம் குடிச்சிட்டு கொடுத்துறேன்டா. அதான் இவ்வளவு இருக்க குடிக்கவா போறேன். ரொம்ப தேங்க்ஸ் மாப்ள. மாப்பிள அயடெக்ஸ் இருந்தா கொஞ்சம் தாடா. இந்த காத்தாடி பைய கார்பால்ல கால்லயே போட்டு வீங்கி போச்சுடா. என்கிட்ட இல்லடா. சரிடா. டேய் காத்தாடி, உன்கிட்ட தைலம் கீழம் ஏதாச்சும் இருந்தா தாடா. டேய் அன்எஜுகேட்டட் ஃபெலோ, டைலருக்கா லேகி இருக்கான் இருக்க அறிவு கிட்டவன. அவன் பெண்டு நிமிர்ந்து உட்காந்துருக்கான். சும்மாடா கொண்டாரோம். டேய் டேய், எனக்கு தைலமும் வேணாம், ஒரு மண்ணு வேணாம், ஆளு மண்டையும் பாரு. டேய் குண்டா, தண்ணிய குடுறா. மனசாட்சி இல்லாத மிருகண்டா நீ. டேய் தண்ணி எங்கடா? தாகமா இருந்து குடிச்சிட்டேன் மாப்ள. ஓ, இந்த 4 சொட்டு மட்டும் எதுக்காக வச்சீங்க? எனக்காகவா? இத குடிச்சு நான் உயிர் வாழ முடியாது. இதையும் நீயே குடி. சார் எனக்கு ஒரு டவுட் சார். எந்த பேட்ல அடிச்சா 6-4லாம் போகும் சார்? டேய் பூச்சி ஃப்ரீயா தருவாங்க அந்த சின்ன பேட்டு. அதுல அடிச்சா கூட தான் 4-6லாம் போகும். பேட் முக்கியம் இல்லடி, பேட்ஸ்மேன் தான் முக்கியம். என்ன சார் நான் சொல்றது? டேய் நான் உன்ன கேட்டேனா? நான் மாஸ்டர் தானே கேட்டேன். நான் மட்டும் என்னடா சொல்ல போறேன்? காத்தாடி சொல்றதான் கரெக்ட். பேட்ல என்னடா இருக்கு? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சார் நான் ஷார்ட்டா இருக்கேன்ல, நான் என்ன சார் பண்றது? மங்கூஸ் பேட் யூஸ் பண்ணட்டுமா சார்? டேய் நீ எல்லாம் மங்கூஸ் பேட் யூஸ் பண்ணக்கூடாது. நம்ம விமல் மாதிரி மங்கூஸ் மண்டை தான் மங்கூஸ் பேட் யூஸ் பண்ணும். டேய் அடி வாங்க போற. நான் சும்மா தானே இருக்கேன், என்ன நோண்ட? ஆமா, இவர் நோண்டி செடி வைக்க போறேன். டேய் வயசுல பெரியங்களா பேசிருக்கோம்ல, அமைதியா கொண்டாடும். சார் என்ன சார் இவன் வேஸ்ட் சார், அவசி டீம் தேவை சார். எலிமினேட் பண்ணுங்க சார் அவனை. டேய் அவன் ஒழுங்கா தான்டா ஆடுறான், உன்னதான் தூக்கணும். ஓகே கூட சரிப்பா, ரெஸ்ட் எடுத்து போதும். வாங்க எல்லாரும் போய் பிராக்டிஸ் பண்ணலாம். விட்டா ஓவரா பேசிட்டு இருப்பீங்க. ரெஸ்ட் எடுத்தது போதுமா சார்? எப்ப சார் ரெஸ்ட் எடுத்தோம்? இப்பதானே சார் வந்து உட்கார்ந்தோம். சார் நீங்க மாஸ்டரா இருக்கலாம், அதுக்காக இவ்வளவு கடமை உணர்ச்சியோடலாம் இருக்க கூடாது சார். மாஸ்டர், அவனை ஆரம்பத்திலே தட்டி வைங்க, இல்லனா ஓவரா பேசுவான். வணக்கம் சார். ஆமா மாசுக்கு தெரியாது, இவர் சொல்லி தர வந்துட்டார். ஏன் டேடி சும்மா நடக்க கொண்டாரோம். கத்தடி கொஞ்ச நேரம் வாய மூடிட்டு சும்மா இரு. வாங்க நண்பா, விமலோட ரவுஸ். டேய் வாங்கி குடுறா. ஏய் எது பண்றாங்களோ இல்லையோ, உங்க கரஸ்பாண்டன்ட் கரெக்டா 1 மணி ஆச்சுன்னா லஞ்ச் அனுப்பிடுறாங்க. சார் எங்க கரஸ்பாண்டன்ட் சாப்பாடு அனுப்புறாங்களா? போங்க சார். அப்புறம் இந்த லஞ்ச்லாம் உங்க காசு போட்டு நீங்களே ரெடி பண்றீங்களா? ஓ உங்களுக்கு தெரியாதுல்ல சார், இது எல்லாத்தையும் செய்யறது இந்த பொட்டலம் கொடுக்குது பாருங்க, அந்த தெய்வத்தோட வேலைதான். சார் சட்டத்துறை அமைச்சரோட அக்கா பையன் எங்களுக்கு ஒரு பெரிய சப்போர்ட் சார். சார் இந்த மேட்ச் திரும்ப நடக்கிறதுக்கு ஒரே காரணம் நம்ம அல்கேட்ஸ் தான் சார். ரொம்ப தேங்க்ஸ்ப்பா. எதுக்கு சார் இவ்வளவு தூரம் இந்த விஷயத்த ஹெல்ப் பண்றீங்க, அதுக்காக தான். நீங்க யாருன்னு எங்களுக்கு தெரியாது. எங்க பசங்களுக்காக இவ்வளவு ஹெல்ப் பண்ணும்போது கூடவே இருக்கேன். நான் பண்றதுல என்ன சார் இருக்கு? சார் ஒரு நிமிஷம். என்னப்பா இதெல்லாம்? இல்லை சார், நம்ம அசல் வாரியர் லோகோ எது ஓகேன்னு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க சார். அது எல்லாமே அல்கேட்ஸோட ஐடியா தான் சார். ரொம்ப பிரில்லியண்டான ஐடியா. இந்த அளவுக்கு டீமுக்கு சப்போர்ட் பண்ற நீ ஏன் டீமுக்காக ஆடல? எனக்கு கூட ஆடணும்னு ஆசை சார். நானும் உங்களை அடிக்கடி கேட்கலான்னு தான் நினைப்பேன். என்னால நம்ம டீம் தோத்துருச்சுன்னா? டீம் மேல இவ்வளவு கேர் எடுக்கிற நீயே நம்ம டீமை தோக்கடிப்ப? இல்ல, நீயும் கண்டிப்பா ஆடுற. எனக்கு சுத்தமா ஆட வராது சார். அதை நான் பாத்துக்கிறேன். நீ கண்டிப்பா மேட்ச்ல ஆடுற, அவ்வளவுதான்.
சும்மா இருக்குப்பா. ஓகே. ஏய் காத்தாடி, பிராக்டிஸ் பண்ண போலாமா? சார் சாப்பிட்டு போலாம் சார். நிலா ஒரு நிமிஷம் நிலா. நிலா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏ ஏதாவது பிரச்சனையா? இங்க பாரு நிலா, என்னை பார்த்தும் பார்க்காத மாதிரி போறது நல்லாவே இல்ல. எப்ப சொல்ற? இப்போ நான் ஏன் உன்னை பார்த்தும் பார்க்காம போறேன்? நான் உண்மையில உன்னை பார்க்கல. இல்ல, என் மேல உனக்கு கோவம். உன்னை இன்னைக்கு நேத்து நான் பார்க்கல. உன்னை சின்ன வயசுல இருந்தே எனக்கு தெரியும். நம்ம பசங்க கார்த்தி சக்தி இவங்களையெல்லாம் விட எனக்கு தான் உன்னை அதிகமா தெரியும் நிலா. நீ என் மேல கோவத்துல தானே இருக்க. சரி ஓகே, இப்ப நான் ஏன் உன் மேல கோவப்பட போறேன்? அப்படி நீ என்ன பண்ணிட்ட? இங்க பாரு நிலா, இது வரைக்கும் உன்னை என் ஃப்ரெண்டா மட்டும் பார்க்கல, அதுக்கு மேல பாக்குறேன். அதே மாதிரி நீயும் என்கிட்ட இருந்து எதிர்பார்ப்பேன்னு எனக்கு தெரியும். நான் உன் சொல்லவா, நீ என்ன ரொம்ப குழப்புற. அன்னைக்கு தியேட்டர்ல அது மாதிரி நடந்ததுல இருந்து என் மேல கோவத்துல தானே இருக்க. அவங்க அப்படி பண்ணதுக்கு நீ என்னடா பண்ணுவ? நான் அதை சொல்லல. அவனுக்கு உன்னை டீஸ் பண்ண உடனே கார்த்தியும் சக்தியும் தானே முதல்ல போய் அடிச்சானுங்க. நான் லேட்டா தானே அடிச்சேன், அதுக்கு தானே நீ என் மேல கோவத்துல இருக்க. உன் கோவம் நியாயமானதுதான். எல்லா பொண்ணுங்களும் நீ நினைக்கிற மாதிரி தான் நினைப்பாங்க. ஆனா அன்னைக்கு அங்க என்ன பிரச்சனைன்னு எனக்கு தெரியல. முதல்லயே உன்னை டீஸ் பண்ணதுக்கு தான் இந்த பிரச்சனைன்னு தெரிஞ்சிருந்தது, அவனை அவனுங்களை ஓட ஓட விரட்டியே வெட்டி இருப்பேன். அதான் முடிஞ்சிருச்சுல, விடே. நம்பலல நீ என்ன நம்பலல. நைட்ல நான் தூங்கவே இல்லை தெரியுமா. என் ரத்தம் கொதிக்குது நிலா. ஏன் பிபியா? இத பாரு நிலா, இந்த வாட்டி அவனுக்கு தப்பிச்சிட்டானுங்க. இன்னொரு வாட்டி மட்டும் அவனுக்கு என் கையில கிடைச்சானுங்க, அவனுல பஸ்பமாக்கிடுவேன். சரி சாமி, நம்புறேன். நம்ம காலேஜ்ல எல்லாரும் விடவும் உன் மேல எனக்கு தான் அதிகமான அக்கறை. அதை ஏன்லாம் கேட்காத, எனக்கு சொல்ல தெரியாது. நான் கேட்கவே இல்லையே. காலேஜ்ல மட்டும் இல்ல, உன் வீட்டுல இருக்கிறவங்க, உன் ரிலேஷன்ஸ் எல்லாரும் விடவும் எனக்கு தான் உன் மேல அதிகமான அக்கறை. தெரியும்டா. இல்ல உனக்கு தெரியாது நிலா, நான் எப்பவுமே வெளியில காமிச்சது இல்ல. தயவு செஞ்சு காட்டிடாத, இதையே என்னால தாங்க முடியல. சரி நீ பேசிட்டே இரு, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நான் வரேன். பேசிட்டு இருக்கவா? என்ன சொல்லிட்டு போறா? லூசா? என்னண்ணே ரொம்ப வருத்தமா இருக்கா? டேய், எதோ சொல்றதுனால இந்த பக்கம் வந்து சொல்றா. சிங்க மாதிரி இருந்தானே, இப்படி அசிங்கப்படுத்திட்டானுங்களே. டேய் போ. டாக்டர் என்னதானே சொன்னாங்க, காலம் பூரா இந்த ஒத்த காதோட தான் வாழணுமா? ஆமாண்டா, என்னடா இப்போ? அறுத்தானே பாவி, கீழே போட்டுட்டு போக வேண்டியதானே. அதையும் தூக்கிட்டு ஓடிட்டான். அதை வச்சு அவன் என்னடா பண்ணுவான்? தெரியலடா, என்னடா? அக்கா ரொம்ப வருத்தப்பட்டுச்சானே. பிள்ளைங்க கூட ரொம்ப வருத்தப்பட்டிருக்குமே. ஆமாண்டா, அதுக்கு என்னடா இப்போ? ஒரே பக்கமா படுக்கிறீங்களா இல்ல இன்னொரு பக்கமும் திரும்பி படுக்க முடியுதா? ரொம்ப விருப்பேத்துறானே. அண்ணே சொல்லுங்கண்ணே. டேய், நீ துக்கம் விசாரிக்கிறியா நக்கல் பண்றியா? ஒண்ணும் புரியல. என்னண்ணே என்ன போய் அப்படி நினைச்சிட்ட? நானா உங்களை ஓட்டுவேன்? காதர் இந்த விஷயம் தெரிஞ்ச உடனே காதி கலங்கிட்டானே. அப்படியே 4 நாளா சோரம் தின்னல, தூக்கமும் இல்லண்ணே. பயப்புள்ள எப்படி பொய் சொல்லுது பாத்தியா? என்னண்ணே? டேய், காதறுத்து 2 நாள் தான்டா ஆகுது. கொஞ்சம் அவசரப்பட்டுட்டோமோ? அப்படியாண்ணே? அது வருத்தத்துல ராத்திரி பகல் போறதே தெரியலண்ணே. தம்பி இங்க பாரு, அந்த பையன் காதறுத்தது கூட எனக்கு வழி தெரியல. இப்படி நோண்டி நோண்டி கேக்குற பாத்தியா, அந்த வழி தாண்டா என்னால தாங்க முடியல. என்னண்ணே உனக்கு இந்த மாதிரி ஆச்சுன்னு பதறி போய் கேக்குறேன், தம்பியை போய் இந்த மாதிரி பேசுறேன். டேய், அண்ணன் ரொம்ப கோவமா இருக்கேன்டா, போயிடுற போடா. நாட்டுல நல்லதுக்கே காலம் இல்ல. அண்ணே இன்னும் என்னடா உன் பிரச்சனை? கடைசியா ஒரே ஒரு டவுட்ண்ணே. என்ன டவுட்? ஒரு காது தானே இருக்கு,
கூலிங் கிளாஸ் போட்டா நிக்குமாண்ணே? அடிங்க. அண்ணே, அண்ணே. பாத்துட்டு இருக்கேன். ஓவரா நக்கல் பண்ணிட்டு இருக்க. நீ மூஞ்சில பேசுற. என்ன நக்கலா பேசுறான் தெரியுமா அவன்? அண்ணே அவன் கடை தானே பேசினான். உனக்கும் காதுல அடிபட்டு இருக்கு. ஏதோ ஆத்திரத்துல காதுல அடிச்சிட்டானா? உனக்கு இருக்கிறதே ஒரு காது. டேய் என்ன திமிரு பண்றீங்களா? ரொம்ப நக்கல் பண்றீங்க. மாமனே தோலை உரிச்சிருவேன். போங்கடா. அண்ணே உனக்கு நல்லது சொன்னாலே புரியாதுண்ணே. நீ ஒன்னும் நல்லது சொல்ல தேவையில்ல. மூடிக்கிட்டு போங்க. போங்கடா. ஏய் போடா. ஏய் போ. திங்கிறதுல மண்ணை போட்டுக்காதீங்க. ஐயோ அண்ணே உன்னை எவ்வளவு நேரம் கூப்பிடுறது? ஐயா உன்னை கூப்பிட்டு இருக்காரு. ஒரு காது அவுட்டு, இன்னொரு காது டவுட்டா? ஐயோ நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஹாய் நிலா. ஹாய் ஜெயா. என்ன இன்னைக்கு ரொம்ப வித்தியாசமா இருக்கு? அப்படியெல்லாம் எதுவும் இல்லையே, நான் எப்பவும் போலதான் இருக்கேன். என்கிட்டே வா. முகம் ரொம்ப பளிச்சுன்னு இருக்கே, பயங்கர சந்தோஷமா இருக்கு போல. என்ன பண்ணீங்க? நான் கோவமா இருந்தா என்னாச்சு பிரச்சனையான்னு ஃபீல் பண்ண வைக்கிறீங்க. சரி பொண்ணுங்க ஃபீல் பண்றாங்களேன்னு கொஞ்சம் சிரிச்சா என்னாச்சு ரொமான்ஸான்னு ஓட்டுறீங்க. அப்போ உண்மையிலே எதுவும் இல்லைங்கிறியா? நான் தான் ஏதோ நினைச்சிட்டேன் போல. ஆமா. சரி வா கிளாஸுக்கு போலாம். நம்ம ஆளுக்காக மேக்கப்லாம் போட்டு ரெடி ஆயிட்டு வந்தா இவ எல்லாத்தையும் கெடுத்துருவா போல இருக்கே. ஏய் என்ன ஒண்ணுதான், வா போலாம். போலாம், ஆனா எனக்கு கொஞ்சம் முக்கியமான வேலை இருக்கு, முடிச்சிட்டு வந்துடுறேன். அப்படி என்ன முக்கியமான வேலை உனக்கு? என்ன நீ சும்மா சும்மா கேள்வி கேட்டுட்டே இருக்க? உன்னை லட்டு தேடிட்டு இருக்கா, நீ போய் அவளை பாரு. அவ எதுக்கு என்ன தேடிட்டு இருக்கா? எதுவும் முக்கியமான விஷயம் சொன்னா. அவளுக்கு என்ன முக்கியமான விஷயம்? சரி எங்க இருக்கா? கேண்டீன்ல. சரி நீ வேலையை முடிச்சிட்டு வா, நான் கேண்டீன்ல வெயிட் பண்றேன். பாய். பாய். அப்பாடா எப்படியோ அவளை கிளப்பி விட்டோம். என்ன நம்ம ஆளை இன்னும் காணுமே? எப்படி? என்ன கார்த்திக், நான் ஏதோ சும்மா சொன்னா நிஜமாவே இப்படி வந்து நிக்கிற? நல்லாவே இல்ல. என்ன ஓட்டுறியா? சீரியஸா தான் சொல்றேன், நல்லாவே இல்ல. அப்படியா? சரி என்ன பார்த்து சிரிக்காம சொல்லு. டேய் உண்மையிலேயே இந்த Dress சரி விடு. சரி நான் எப்படி இருக்கேன்? ஓகேயா? ஓகேவா? எல்லாரும் கவலையில வெயிட் குறைவாங்கன்னு சொல்லுவாங்க. நீ என்னடா பலூன் மாதிரி ஊதி இருக்க. டேய் என்ன பதில் கொட்றியா? நீ என்னதான் எனக்காக மாறி இருந்தாலும் அரட்டை அடிச்சு ஜாலியா பேசுவல, அந்த ஜெய தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நீ தான் அவளுக்கு திமிரு அடக்க ஒடுக்கமே இல்லைன்னு சொல்லிட்டியே. நான் தான் சொன்னேன், ஆனா அப்புறம் தான் இந்த மரமண்டைக்கு புரிஞ்சது. என்ன தெரிஞ்சது? நீ எல்லாம் சிரிக்கலன்னா உன் மூஞ்ச பார்க்க முடியாதுன்னு. நீ ரொம்ப ஓவரா பேசுறடா. எல்லாம் ஓகே, ஆனா ஏதோ ஒன்று மிஸ் ஆகுது ஜெயா. என்ன? போட்டா? இல்ல மை வேற. வேற என்ன? அப்பெல்லாம் எதனா சொன்னா நீ என்ன துரத்திட்டு வருவ. ஒருவேளை அதுவோ என்ன துரத்து ஜெயா. டேய் சடனா துரத்த சொன்னா நான் எப்படி துரத்துறது? ஜெயா என்ன கார்த்திக்? நீ ரொம்ப ரொம்ப சப்பா ஃபிகரா இருக்க. யார் பார்க்காத வேளையில் காதல் சாலையின் ஓரமாய் நாளும் நானுமே ஓடினேன் எல்லை இல்லாமல். உன்னை கண்டதும் மயங்கினேன் நெஞ்சை கேட்காமல். காதல் சொல்லவே தயங்கினேன் ஏற்றுக்கொள்வாயோ. எப்படியெல்லாம் ஊரே மாத்துறாங்க. வித்யான தேடுறான் கேண்டீனுக்கு அனுப்பிட்டு இங்க கார்த்தியோட ரொமான்ஸ். இதுக்கு பேர் தானா காதல்? யாரும்